ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம கோமதி வந்து, என்ன மீனா உன் முகமே சரியில்லை, நேற்றுலேருந்தே உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் முகத்தில் கொஞ்சம் கூட சிரிப்பே இல்லை, எப்போ பாரு பேசி கலாச்சி சிரிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோமதி கேட்குறாங்க. உடனே நம்ம மீனா இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லாத, என்னமோ ஒரு மாதிரி இருக்குது, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கா, அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி சமாளிச்சிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் மீனா வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வேலை விஷயமா கேட்குறாங்க. அப்பா எப்பப்பா வேலை கிடைக்கும், வேலை கன்ஃபார்மாக இல்லையாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவங்க இருந்துட்டு, அதுவாம்மா பணத்தை கொடுத்துட்டேன், ஆனால் வேலை கன்ஃபார்மாக இல்லையான்னு சொல்கிறதுக்கே இன்னும் 3 டேஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, என்னப்பா இப்படி சொல்கிறீங்க, கண்டிப்பாக வேலை கன்ஃபார்ம், அந்த வேலைக்காக க்யூவில் காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர், நான் தெரிஞ்சவங்கன்றதுனாலே நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 10 லட்ச ரூபா பணத்தை கட்டணும், உடனே வேலை கிடைச்சிருன்னு சொல்லிட்டு நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ என்னடானா வேலை கன்ஃபார்ம் ஆகிறதுக்கே 2-3 நாள் ஆகும்னு சொல்கிறீங்க, அப்பா பணத்தை இது ஏமாந்துட மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா நீ இப்படி பேசுகிற, என்னை போயிட்டு யாராவது ஏமாற்றுவாங்களா, என்னால் யாராச்சும் ஏமாற்ற முடியுமா, அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது, கண்டிப்பாக மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா அவங்க அப்பா வந்து சொல்கிறாங்க. இருந்தாலும் மீனாவுக்கு ஒரு பக்கம் டவுட்டாகவே இருக்குது. பணத்தை வாங்குற வரைக்கும் ஏதாவது அது இதுன்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வேலை கிடைக்காது, இப்படி ஏமாற்றிட்டாங்க அப்படி ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் பயந்துக்கிட்டே தான் இருக்காங்க. சரிப்பா நான் ஃபோனை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் இருந்துட்டு செந்தில பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னடா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, காலையிலேருந்து ஒரு 2 டெலிவரி கூட போகலை, 5-6 டெலிவரி இன்றைக்கி ஃபுல்லாக முடிக்கணும், அதுவும் ரொம்பவே தொலைவாக இருக்குது இடம் எல்லாமே, நீ எப்படா இந்த டெலிவரி எல்லாம் முடிச்சு தொலைக்கிறது, ஒரு வேலையை ஒழுங்காக செய்ய மாட்டேன், இப்போல்லாம் நீ வர வர அந்த கதிர் பையன் மாதிரி ஆயிட்டடா செந்தில், இதுக்கு முன்னாடி வேலையை நல்லா உளுந்து உளுந்து கவனிக்குவேன், நல்லா பார்க்குவேன், ஆனால் இப்போது உடம்பு சோம்பேறி ஆயிடுச்சா, இங்கே பாடுறா கடையில் நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் தான் சாப்பாடு கிடைக்கும், அது தெரியும்ல அப்படின்னு சொல்லவும், நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. ரொம்ப நாளைக்கெல்லாம் நான் இந்த கடையில் வேலை செய்ய மாட்டேன்பா அப்படின்னு சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, ரொம்ப நாளைக்கு செய்ய மாட்டியா, அப்போது கொஞ்ச நாளைக்கு மட்டும் செஞ்சுட்டு வீட்டில் படுத்து தூங்கலான்னு பார்க்குறியா, அப்படி தூங்கினா சோறு யாரா போடுவா உனக்கு அப்படின்னு சொல்லவும், என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கீங்க, சோறு 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 மட்டும் தானே போடுறீங்க, எனக்காக என்ன பண்ணிட்டீங்க, இல்லை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்களா, இல்லை எனக்கு வேலை கிடைக்கணும், வேலைக்கு இவ்வளோ இம்பிட்டு பணம் கட்டணும் அப்படின்னு சொன்னதுக்கு கூட நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுக்காம போயிட்டீங்க, அப்படி என்னப்பா எனக்கு பார்த்துட்டீங்க, இந்த கடையில் நாள் ஃபுல்லாக மாடு மாதிரி நான் உழைக்கிறேன், ஆனால் அதை நீங்கள் கொஞ்சம் கூட நினச்சியே பார்க்க மாட்டீங்களா, அதனால தான் கதிர் இந்த கடைக்கு வேலை செய்ய கூப்பிட்டா கூட வர்றதில்ல, அவன் உஷாராயிட்டான், நான் தானே சிக்கின்னு தவிச்சிக்கிட்டு இருக்கேன், சின்ன வயசுலேருந்தே படிக்கிறதுக்கு கூட போகாமல் ஏதோ உங்ககிட்ட அடியை வாங்கின்னு திட்ட வாங்கிக்கிட்டு அப்போது ஏதோ அப்படி படித்து முடித்தேன், இல்லைனா உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தால் சின்ன வயசுலேருந்தே நான் படித்து கூட மாட்டேன், இந்த கடையிலே தான் விழுந்து கிடப்பேன், அப்போவும் ஸ்கூல் போயிட்டு வந்ததுமே கடைக்கு தானேப்பா ஓடி வருவேன், ஒரு கொஞ்ச நேரம் நான் சந்தோஷமாக இருந்திருக்கேனா, இந்த கடைன்னு சொல்லிட்டு கடையை அம்புட்டு வேலையை செய்வேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்கப்பா, நான் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இந்த கடையில் வந்து நான் வேலை செய்வேன், அதுக்கப்புறம் நான் கவர்மெண்ட் வேலைக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டதுமே பாண்டியனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருடா, என்னடா செந்தில், கவர்மெண்ட் வேலைக்கு போகிறியா, ஓ உனக்கு கவர்மெண்ட் வேலை அம்புட்டு ஈஸியாக கிடச்சிருமா என்ன, இந்த ஐயாவுக்கு கவர்மெண்ட் வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உட்காண்ட்ருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து கலாய்க்கிறாங்க. உடனே நம்ம செந்திலுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கப்பா, கண்டிப்பாக நான் கவர்மெண்ட் வேலை வாங்கி தான் காட்டுவேன், நான் வேலைக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்கிறத நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க, அப்போ பார்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், உடனே பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருடா, கவர்மெண்ட் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாம், அப்போது நீ கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்ட அப்படின்னா இந்த கடையை யாரா பார்த்துக்கிறது, எந்த வேலைக்கு நீ போக தேவையில்லை, கடையில் இருக்கிற வேலையை பார்த்தாவே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம செந்தில் வந்து திரும்ப திரும்ப கூட பேச நம்ம பாண்டியனுக்குமே பயங்கரமாக கோவம் வருது. உடனே இங்கே நம்ம
பழனி இருந்துட்டு எதுக்காக சும்மா 2 பேரும் பேசி சண்டை போட்டுக்கிறீங்க, அப்படியெல்லாம் செந்தில் வந்து வேலைக்கெல்லாம் போக மாட்டான் மச்சான், நீங்கள் சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சண்டையை வந்து தீர்த்து வைக்க பார்க்குறாங்க பழனி. என்னடா பழனி, இவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான், இம்புட்டு நாளா இம்புட்டு பேச்செல்லாம் இவன் பேசவே மாட்டான், ஆனால் இன்றைக்கி கவர்மெண்ட் வேலை வாங்கி காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்டே சவால் விடுறான். உடனே பழனி இருந்துட்டு, மச்சான் செந்தில் கவர்மெண்ட் வேலைக்கு போனால் அது நமக்கும் தானே நல்லது, நமக்கும் தானே பெருமை, இப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு மச்சான் செந்தில திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவன் போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். டேய் என்னடா நீயும் அவனுக்கு உடந்தியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனியை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சுகன்யாவும் கோமதியும் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே கோமதி இருந்துட்டு, என்ன சுகன்யா நீ ரொம்ப நேரமாக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க, நீ போயிட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை தாச்சி, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் டயர்டாக இல்லை, வேறு ஏதாவது வேலை இருந்தாலுமே சொல்லுங்கள், நான் அதை முடிச்சுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே கோமதி வந்து வேலை சொல்கிறாங்க. நம்ம சுகன்யாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. வெளியில் நல்லவங்க மாதிரி நடிச்சுக்கிறாங்க, மனசுக்குள்ளே வேலை சொன்னாவே பயங்கரமாக திட்டவும் ஆரம்பிச்சிடுறாங்க சுகன்யா. சரிம்மா கொஞ்சம் துணி இருக்குது, அதை போய் கொஞ்சம் துவைச்சி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்லுவோம். சுகன்யாவுக்கு மனசுக்குள்ளே பயங்கரமாக கடுப்பாகுது. என்ன இவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து நமக்கு வேலை வச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முழுகிக்கிட்டே போயிட்டு துணியை துவைக்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மீனாக்கு அரசி கால் பண்ணுறாங்க. அண்ணி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை அன்றைக்கி கோவிலில் பார்த்ததோடு சரி, திரும்பவும் உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் கூட பண்ணி பேசவே இல்லை. சரி அண்ணி, வீட்டில் எல்லாருமே நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து கேட்குறாங்க. உடனே மீனாவுமே எல்லாருமே நல்லா இருக்காங்க அரசி, நீ எப்படி இருக்க, அந்த குமார் உன்னை நல்லா பார்த்துக்கிறானா, இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணுறானா, அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லு அரசி, நான் அவனை வந்து மிரட்டி வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீ அந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை, நீ நினச்ச அப்படின்னா நீ கட்டிட்டு இருக்க தாலியை கழட்டி போட்டுட்டு கூட வரலாம். ஏன்னா அதுதான் குமார் உன் கழுத்தில் கட்டவே இல்லைல்ல, உங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கவே இல்லை, நீ அதான் வீணா அந்த வீட்டில் இருந்து உன் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கவும், நம்ம அரசி இருந்துட்டு, அண்ணி அதை விட்டுருங்க அண்ணி, அதை பற்றி பேசவே பேசாதீங்க, இந்த குமார் நம்ம வீட்டுக்கு எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணான், அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன், அவனுக்கான பாடத்தை கற்றுக் கொடுக்காம நான் அந்த வீட்டை விட்டு வரமாட்டேன், என் லைஃப் போனாலும் போகட்டும், ஆனால் அம்மாவையும் அப்பாவையும் அண்ணனுங்களையும் கஷ்டப்படுத்தினால அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்கிறாங்க. மீனா இருந்துட்டு, தேவையில்லாமல் நீ யோசிக்கிற அரசி, இதெல்லாம் தேவையில்லாததுன்னு தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா எல்லாத்த விட உன் வாழ்க்கை தானே முக்கியம், போயும் அந்த குமார் கூட வாழ்க்கையை நடத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்க. உடனே அரசி இருந்துட்டு, அதெல்லாம் விடுங்க அண்ணி, அம்மா கூட பேசலான்னு சொல்லிட்டு வந்தேன், ஆனால் அம்மா என் கூட பேசாமல் பயங்கர கோவமாக தண்ணியெல்லாம் மேலே தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது, அம்மா கூட பேசணும்னு எனக்கு ஆசையாக தான் இருக்குது, ஆனால் அம்மாவுக்கு இன்னுமே என் மேலே கோவமே தீரல போல் அப்படின்னு சொல்லிட்டு அரசி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாரு மீனா அரசி, நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளு, இப்போ கூட நீ நடந்த எல்லாத்தையுமே வந்து அத்தைக்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உன்னை எல்லாருமே ஏற்றுப்பாங்க, உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க, நீ அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அரசி அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் அரசி இருந்துட்டு, இல்லை அண்ணி இந்த விஷயத்தில் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க, எனக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்ணி அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நீ நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. உடனே குமார் வராங்க. ஏய் என்னடி அரசி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, என்ன இந்த வீடு என்ன உன் வீடுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, மகாராணி மாதிரி பெட்டில் உட்காந்து ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்க, மிச்ச இல்லாததுக்கு என் கூட வேற பேசுகிற, என்னை போட்டு சித்திரவதை பண்ணுற, என்றைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போகவேன்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் என்னை பேய் பிடிச்ச மாதிரி என்னை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறியடி, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு, உன்னை பார்க்கவே எனக்கு கடுப்பாக வருது, என் பெரியப்பா எனக்கு பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க, நான் கூட உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், அது எல்லாமே நடந்துருச்சு, ஆனால் உன் கழுத்தில் தாலி கட்டக்கூடாதுன்னு தான் நினச்சேன், அதுவும் நடந்துருச்சு, ஆனால் எனக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சியே, ஆனால் சத்தியமாக பயங்கர அதிர்ச்சி ஆகிட்டேன், ஆனால் இப்போ நீ நினச்சா கூட என்னை விட்டுட்டு போயிடலாம், நான் நினச்ச மாதிரி ஒரு பணக்கார வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருவேன், பணக்கார வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கௌரவமாக இருக்குவேன், நீ என் கூட இருக்கிறது எனக்கு சத்தியமாக பிடிக்கல அரசி, அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் என்னை டார்ச்சர் பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அரசிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. உடனே கிளாப் பண்ணிக்கிட்டு, எனக்கு இதுதான் வேணும், இதுக்காக தான் நான் ஆசைப்பட்டேனே, என் வாழ்க்கையே போனாலும்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்கேன்னா எதுக்காக, உன்னை
வெறுப்பேற்றணும், நீ சந்தோஷமாகவே இருக்கக்கூடாது, எப்போவுமே நிம்மதி இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கணும், என் குடும்பத்தை நீ அவமானப்படுத்தினல, என் அம்மாவையும் என் அப்பாவையும் எல்லார் முன்னாடியும் எவ்வளோ அவமானப்படுத்தின, அவங்க எல்லார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நின்றாங்கல்ல, கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது, உனக்கு மிகப்பெரிய ஆப்பனை வைக்க தான் போகிறேன், அதை நீ பார்க்க தான் போகிற, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அரிசி வேணாம் அரிசி, எனக்கு கடுப்பை கிளப்பாதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதே சமயம் குமார் வந்து அரசியை அடிக்க வராங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக முத்துவேல் வரவும், என்னடா குமார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் உடனே நம்ம குமார் வந்து அரசி அடிக்க போன கையை ஓங்கின கையை கீழே இறக்கிடுறாங்க. அதுவா பெரியப்பா, சும்மா தான் நானும் அரசியும் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு மழுப்புறாங்க. உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, பார்த்தா பேசிக்கிட்டு இருந்த மாதிரி தெரியலையே, என்னமோ நீ அரசியை அடிக்க போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதெல்லாம் இல்லைப்பா பெரியப்பா, நானும் அரசியும் நல்லா தான் இருக்கோம். ஆமாம் பெரியப்பா, இப்போ எதுக்காக நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, குடவுனில் நிறைய வேலை இருக்குது, அதை பார்க்கறதுக்காக தான் உன்னை கூப்பிட்றதுக்காக வந்தேன், நீ என்னடானா சண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. இங்கே பார் குமார், திரும்பவும் ஒரு வாட்டி சொல்கிறேன், நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போது நமக்கும் அந்த பாண்டியனுக்கும் தான் பகை, அதெல்லாம் ஆம்பளைங்களோடு முடிஞ்சிடணும். பொம்பளை பிள்ளைங்கிட்ட நம்ம வீரத்தெல்லாம் காட்டக்கூடாது. அந்த பிள்ளைய நீ காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். எந்த காரணத்து கொண்டும் நீ அரசியை கொடுமைப்படுத்தக்கூடாது. அப்படி ஒன்று இங்கே நடந்ததுன்னா கண்டிப்பாக ராஜ்யமே அது பாதிக்கும். உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்ச அப்படின்னா கண்டிப்பாக நீ அரசியை சந்தோஷமாக தான் பார்த்துக்கணும். அரசியை எப்போவுமே நீ கஷ்டப்படுத்தக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. இங்கே குமார் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஐயோ இவர் வேற அடிக்கடிக்கு வந்து நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்காரு, எப்படா இந்த அரசி வீட்டை விட்டு வெளியே போகுவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இவர் நம்மக்கிட்ட வந்து அட்வைஸாக பண்ணி பொழிஞ்சிக்கிட்டு இருக்காரு. பார்த்தாவே கடுப்பாக இருக்குது. சரிங்க பெரியப்பா, நீங்கள் சொன்னது எல்லாத்தையுமே நான் கேட்குறேன். அரசியை தானே சந்தோஷமாக வச்சுக்கணும், அரசியை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் பெரியப்பா. ராஜ் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசிங்க சந்தோஷமாக தானே இருக்கணும். சரிங்க பெரியப்பா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன், நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமார் வந்து முத்துவேல் முன்னாடி நல்லா பயங்கரமாகவே நடிக்கிறாங்க. எங்கள் அரசிக்கு சிரிப்பாக வருது. அதுக்கப்புறம் சரிடா, நீ குடோனுக்கு சீக்கிரமாகவே வந்து சேரு. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இன்கம் ஆஃபீஸர்லேருந்து வந்து பணத்தெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போயிட்டானுங்க. இப்போது திரும்பவும் ஒவ்வொரு ரூபாவாக சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும், என்ன பண்ணுறது, எல்லாம் போச்சு. அந்த இன்கம் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணது யாருன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது, அம்புட்டு தான், அவங்கள சும்மாவே விட மாட்டேன், அதை தான் நான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துவேல் வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அரசி வந்து சிரிக்கிறாங்க, கையை தட்டிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்போ நீ என்னை பார்த்து சிரிக்கிற அரசி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க வேற என்ன பண்ண சொல்கிறீங்க, நீங்கள் மாமா முன்னாடி திட்டு வாங்குறீங்க, மாமாவே பயங்கரமாக திட்டினாரு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னை சந்தோஷமாக பார்த்துக்கணும், அப்படி எதுவும் நடக்கலைன்னா நான் மாமா கிட்ட போயிட்டு சொல்லிடுவேன். அதை விட இன்னொரு இது என்னென்னா, போலீஸ்கிட்ட போய் சொல்லிடுவேன். அன்னைக்கு போலீஸ் வந்து உங்களை மிரட்டினாங்கல்ல, அது ஞாபகம் தானே இருக்குது உங்களுக்கு, நீங்கள் ஏதாவது என்ன கஷ்டப்படுத்துகிற மாதிரி சின்ன வார்த்தை சொன்னீங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக நான் போலீஸில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஜெயிலில் போயிட்டு ஒவ்வொரு கம்பியாக எண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதே சமயம் அங்கே களியுமே போடுவாங்க, நல்லா சாப்பிட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிற மாதிரியுமே பேசுகிறாங்க. நம்ம குமாருக்கு பயங்கரமாக வெறுப்பாகுது. உடனே நம்ம அரசியுமே கீழே இறங்கி வந்துடுறாங்க. இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, வா அரசி வா உட்கார், வா சாப்பிட்றியா, ஏதாவது டீ காஃபி இது சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம அரசி இருந்துட்டு, வேண்டாம் மச்சி, அதெல்லாம் எனக்கு வேண்டாம் எதுவும், இப்போ தான் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுறாங்க நம்ம அரசி, அவங்க குடும்பத்தை நினச்சி, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட யார்கிட்டையுமே பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. உடனே நம்ம அம்மாச்சி இருந்துட்டு, என்ன அரசி இப்படி நேரம் சந்தோஷமாக தானே இருந்தேன், முகமும் சிரித்த முகமாக இருந்தது, உடனே சுருங்கி போயிடுச்சு, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம அரசி இருந்துட்டு, அது ஒன்றும் இல்லாமாச்சு, அம்மா கூட பேச முடியலையேன்னு தான் வருத்தமாக இருக்குது, அண்ணனுங்களுமே என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருந்தாங்க தெரியுமா, சின்னதாக அம்மா என்னை திட்டுருச்சு அப்படின்னா கூட அப்பா ரொம்பவே வருத்தப்படுவார், அதே சமயம் அம்மாவை திட்டவும் செய்வார், அப்படி என் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்படி ஒரு கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குவேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசித்து பார்த்துருக்க மாட்டாங்க அம்மாச்சி. ஆனால் அப்படி ஒரு கஷ்டத்தை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடாது, என்னமோ
இன்னும் கொஞ்ச நாளில் எல்லாமே சரியாயிடும்னு நினைக்கிறேன். என்ன ஒன்று அவங்க கூட பேசாமல் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப வருத்தம் அம்மச்சி. அது மட்டும் இல்லாமல் என் அப்பா என் மேலே எம்பிட்டு பாசம் வச்சுருந்தார் தெரியுமா? கடைசி நிமிஷத்தில் எல்லார் முன்னாடியும் நான் அவரை அவமானப்படுத்திட்டேன். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி இருந்துட்டு இங்கே பாரு அரசி, எல்லாமே சரியாயிடும். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஒரு குழந்தை குட்டின்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மறந்துட்டு உன் கூட நல்லா சகஜமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. எதை நினச்சும் கவலைப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அம்மாச்சி வந்து அரசிக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம சோனியா வந்து இங்கே முத்துவேலோட வீட்டுக்கு வராங்க. இங்கே அம்மாச்சி வடிவு மாறின்னு அரசின்னு எல்லாருமே உட்காந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுகன்யா வந்துட்டு என்னத்த எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கீங்க, ஓ ஜாலியாக பேசினு இருக்கீங்களா, சரி சரி நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம அரசிக்கிட்ட சுகன்யா சொல்கிறாங்க, என்ன அரசி, எப்போ நல்ல விஷயத்த சொல்ல போகிற, எப்போ நீ எங்களுக்கு குழந்தை பெற்று கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரசிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாருங்கள் அத்தை, தேவையில்லாமல் பேசாதீங்க, அதெல்லாம் எப்போ பெற்றுக்கணும்னு தோணுதோ அப்போ பெற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி வெறுப்பாக சொல்கிறாங்க. உடனே சுகன்யா இருந்துட்டு, என்ன அரசி, நான் என்னமோ ஒரு சந்தோஷத்தில் கேட்டேன், நீ என்னன்னா வெடுக்குன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, அவளை கேட்குறதெல்லாம் இருக்கட்டும்டி, நீ எப்போ பெற்று கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லவும், ஆமாம் உங்கள் பையன் அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே என்னடி என் பையனுக்கு என்னடி குறைச்சல், பழனி தங்கம் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் தங்கம், ஒரு நாளும் எனக்கு 1 கிராம் தங்கம் வாங்கி போட்டுக்குவாங்களா, போகிறாங்க மல்லிகை கடைக்கு, அண்ணன் கூட நல்லா ஜாலியாக சந்தோஷமாக பேசிட்டு நாள் ஃபுல்லாக வேலை செய்கிறாங்க, ஒரு சாக்லேட் கூட வாங்கிட்டு வந்து கொடுக்குறதில்ல, ஒரு முழம் பூ வாங்கிட்டு வந்து கொடுக்குறதில்ல, இப்படி உங்கள் மகன் என்ன நல்லாவா பார்த்துக்கிறாரு, இப்படி இருக்கிறப்ப அது வேறையா, எனக்கே ஒன்றும் பண்ண முடியல, இன்னும் குழந்தை குட்டின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு எங்கே பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனோட குடும்பத்தை அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரியுமே பேசுகிறாங்க. அரசி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் இது மாமாவை பற்றி தப்பாக பேசாதீங்க, மாமாவோட குணம் வந்து நீங்கள் இன்னுமே புரிஞ்சிக்கல போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரசி வந்து அவங்க குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் பேசுகிறாங்க. இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே எந்திரிச்சு போயிடுறாங்க. குமார் வராங்க, குமார், முத்துவேல், சக்திவேல், இவங்க 3 பேருமே வராங்க. சுகன்யா கிட்டே பேசுகிறாங்க. சுகன்யா இருந்துட்டு, என்ன குமார், கல்யாண வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே நம்ம குமார் இருந்துட்டு, நீங்கள் வேறு எதுக்காக சும்மா கல்யாணத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, வேறு ஏதாவது இருந்தால் பேசுங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுகன்யா இருந்துட்டு, என்ன குமாரி இப்படி சலிச்சுக்கிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம சக்திவேல் இருந்துட்டு, சுகன்யா அதெல்லாம் எதுக்குமா, விடுமா, அவன் சந்தோஷமாக தான் இருக்கான், சாம்பார் அது இதுன்னு சொல்லிட்டு அவன் வாழ்க்கையை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாரை ஒரு மாதிரி கலாய்க்கிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே நம்ம குமார் இருந்துட்டு, அப்பா என்னப்பா நீங்களும்மா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி டல்லாக கேட்குறாங்க. சரி விட்றா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே முத்துவேல் இருந்துட்டு, இந்த இன்கம் ஆஃபீஸிலிருந்து வந்தவங்க எப்படி பணத்தை கண்டுபிடிச்சாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யார் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, இப்போ வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எம்புட்டு பணத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க, எத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் வந்து புலம்பிக்கிட்டு இருக்க. அப்போது சுகன்யா வந்து அப்போ தான் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க, எனக்கு என்னமோ அந்த மீனா தான் இன்கம் ஆஃபீஸில் கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லவும், உடனே முத்துவேல் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற, ஆமாண்ணே ஆமாம்மா, நீங்கள் எல்லாருமே இங்கே பணம் வச்சு எண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, எம்பிட்டு பணம் இருக்குன்னு எனக்கு அம்பிட்டு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் உங்கள் தம்பிக்கிட்ட போயிட்டு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன், இப்படி உங்கள் அண்ணனுங்க எம்பிட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க, நீங்கள் மட்டும் ஏங்க இப்படி இருக்கீங்க, நீங்களும் உங்கள் அண்ணனுங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்ல, நிறைய பணத்தை சம்பாதிச்சு உட்காந்த இடத்துல சாப்பிட்லாம்ல, எதுக்காக அந்த கடையில் போயிட்டு மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இங்கே இம்பிட்டு பணம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கப்போவே நடுவில் மீனா வந்தா, என்கிட்ட கேட்டா, என்ன அக்கா நிறைய பணம் அங்கே இருக்கா, எவ்வளோ பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்ட நைஸாக விசாரிச்சானா கூட, சரி நம்ம வீட்டை பற்றி சொன்னால் பெருமையாக தானே இருக்குன்னு சொல்லிட்டு எம்பிட்டு பணங்குது அப்படி இப்படின்னு நானும் சொல்லி விட்டுட்டேன். ஆனால் ஒரு கொஞ்ச நேரத்தில் இன்கம் ஆஃபீஸர்லேருந்து ரெய்டுக்கு வந்துட்டாங்க. இப்படியெல்லாம் நடக்கும்னு நானும் நினச்சே பார்க்கல. எனக்கு என்னமோ மீனா தான்
இன்கம் ஆஃபீஸ்க்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேங்க நம்ம முத்துவேல் பயங்கரமாக கோவப்படுறாங்க சுகன்யா மேலே. ஏய், எதுக்காக நீ இந்த வீட்டில் இருக்கிற நடக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போய் அங்கே சொல்கிற? உன்னால தான் எல்லா பிரச்சனையுமே. அங்கே நடக்கிறது இங்கே எடுத்துன்னு வந்து கொட்டுறது, இங்கே நடக்கிறது அங்கே எடுத்துன்னு போய் கொட்டுறது, இதே வேலை தானா? உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. மாமா, எனக்கு என்ன தெரியும் மாமா, அந்த மீனா இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. நம்ம வீட்டுக்கு பெருமையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்லிட்டேன், யதார்த்தமாக சொன்னேன். ஆனால் அவள் இப்படி பண்ணிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுகன்யா வந்து பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேலுக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. எவ்வளோ நாளாக சேர்த்து வச்ச பணம், ஆனால் ஒரே மூட்டா ஒரே நாளில் இப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த கோவத்தில் சுகன்யாவை பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க. என்னம்மாம்மா நீங்கள் இப்படி அடிச்சு போட்டீங்க? நான் உங்ககிட்ட உண்மையை சொன்னது தப்பா? நீ உண்மையை சொன்னது தப்பு கிடையாது. இந்த வீட்டில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே சொல்கிறிய, அதுதான் தப்பு. நீங்கள் என்னங்க இப்படி பேசுகிறீங்க? உங்கள் தம்பிக்கு ஒரு நல்ல பிஸ்னஸை அமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே என்னை லாஸ்ட் டைமில் கல்யாணத்தை பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு மணப்பொண்ணு கோலத்தில் வந்து நிற்க வச்சிக்க. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி எதுவுமே அவர்கிட்ட இல்லை. போயிட்டு அந்த மளிகை கடையில் பொட்டலம் தான் மடிச்சுக்கிட்டு இருக்காரு. நான் முக்கியமான கண்டிஷன் போடுறது என்னங்க, பொட்டலம் மடிக்கவே கூடாது, அந்த கடையில் வேலையே பார்க்கக்கூடாது, உங்கள் கூட பிஸ்னஸில் வந்து ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தானே நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. இப்போ நான் அந்த வீட்டில் போயிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்க தான் மளிகை கடையில் நாள் ஃபுல்லாக மாடு மாதிரி உழைக்கிறாங்க அப்படின்னா நானும் அந்த வீட்டில் எம்பிட்டு வேலை செய்கிறேன் தெரியுமா? சொல்லப்போனால் அந்த வீட்டோட வேலைக்காரன் நாங்கள் 2 பேரும் தான். எனக்கு கடுப்பாக இருக்குங்க. இந்த வீட்லேயே இருப்பாங்க, ஏதோ பணக்கார வாழ்க்கையில் நம்ம வாழ போகிறோம், இது ஏசி சோஃபா கட்டிலுன்னு நல்லா சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நினச்சேன். ஆனால் அந்த வீட்டில் ஏதோ கூரை வீடு மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சின்னதாக பெட்டு கல் மாதிரி இருக்குது. அதில் படுத்து தூங்கினா தூக்கமே வரல. அப்படியும் எப்படியோ ஒன்று உருண்டு பேர்னு தூங்கிடலான்னு பார்த்தா பக்கத்தில் உங்கள் தம்பி உருடுற கொரட்டை சவுண்டுக்கு எப்படிங்க தூங்க முடியும்? இப்படி இதெல்லாம் மீறியும் கொசுக்கடி வேற, இப்படி எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? இதை எல்லாத்தையுமே சமாளிச்சுட்டு அந்த வீட்டில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். எல்லாமே உங்களால் தான். நீங்கள் தான் என்னை ஏமாற்றி உங்கள் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. எந்த பொண்ணாவது இப்படிப்பட்டவனை அவனாவது கல்யாணம் பண்ணிக்குவாளா? நான் போயிட்டு அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டேன் போல். பேசாமல் நான் என் அம்மா வீட்டிலே இருந்திருந்தா கூட நான் ராணி மாதிரி இருந்திருப்பேன். இங்கே கல்யாணம் பண்ணிட்டு வந்து, அதுவும் இந்த பழனியை கல்யாணம் பண்ணிட்டு வந்து நான் எம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவமாக பேசுகிறாங்க. முத்துவேலுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியல. அதுக்கப்புறம் இங்கே நம்ம சக்தி இருந்துட்டு, அண்ணே விடுண்ணே, சுகன்யாவை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, எல்லாம் உன் தம்பி பழனியை சொல்லணும். அந்த பழனிவேல் ஒழுங்காக இருந்திருந்தா நமக்கெல்லாம் இந்த அவமானம் வந்திருக்குமா? நம்ம பகையாளியாக நினைக்கிற குடும்பத்தில் போயிட்டு அந்த பிச்சைக்கார குடும்பத்தில் போய் சேர்ந்துக்கினா நம்ம கூப்பிட்டாலுமே இந்த வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். அவன்லாம் உருப்பட மாட்டான்னு. பாவம் சுகன்யா மட்டும் என்ன தான் பண்ண முடியும்? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சுகன்யா தான் கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்திவேலுமே சுகன்யா பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இப்படி 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் மீனா மேலே பயங்கர கடுப்பாக இருக்காங்க முத்துவேல். முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பார் சக்தி, அந்த மீனாவோட வேலை அவள் கையில் இருக்கவே கூடாது. எண்ணி 3 நாளில் அவள் வேலையை தூக்கணும். அவள் இந்த கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால தானே ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னும் நம்ம அந்த வேலையிலே அவளை விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆக்கிரமிப்பு செய்கிற இடத்த எல்லாத்தையுமே அவள் சீல் வச்சிருவா. அவளை அந்த வேலையில் இருக்கவே விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் சக்தி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம சக்தியுமே, ஆமாண்ணே கரெக்டுண்ணே, அதுதான் ஃபஸ்ட்டு செய்யணும், இல்லைனா இருக்கிற 1-2 இடமும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சக்திவேலுமே முத்துவேலுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே நம்ம முத்துவேல் இருந்துட்டு, டே குமார், குடவுனில் கொஞ்சம் வேலை இருக்குது, போயிட்டு அதை முடிச்சுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பாண்டியன் வந்து கடையில் உள்ள வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க, சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி சாப்பிட்டுட்டு அவங்களுமே கிளம்பிடுறாங்க. நம்ம மயில் வந்து சரவணனுக்கு கால் பண்ணி, நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்னால் வர முடியாதுங்க, எனக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, மயக்கமாகவும் இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க, அதனால தான் சாப்பாடே கொண்டு வர முடியல. அத்தை வீட்டிலே என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க,
அது மட்டும் இல்லாமல் நான் அன்றைக்கி கூட கிச்சனில் எல்லா வேலையுமே முடிச்சிட்டேங்க, சமைச்சு கூட முடிச்சிட்டேன். ஆனால் இப்போல்லாம் என்னால் சமைக்கவே முடியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது உடம்பு. ஒரு மாதிரி டயர்டாகவே இருக்குங்க. ஏதாவது சாப்பிட்றத பார்த்தாவே கொமட்டிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லவும், உடனே சரவணன் இருந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் இப்படி தான் இருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சரவணனுமே சொல்கிறாங்க. சரி மயிலு, நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு, நான் கடையில் சாப்பிட்டுக்கிறேன். சரி உனக்கு ஏதாவது வரும்போது வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க வாங்கிட்டு வரணும், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அல்வாங்க. என்ன மயிலு, எப்போவுமே அல்வா அல்வான்னு கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், ஆமாங்க எனக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். ஆமாம் உங்களுக்கு பிடிக்காதாங்க? எனக்கு அல்வாவும் பிடிக்காது, அல்வா கொடுக்குறதும் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு மாதிரி வேறு மீனிங்கில். என்னங்க பேசுகிறீங்க? இ அதெல்லாம் ஒன்றும் இல்லை மயிலு, நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு சரியா, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து வச்சிடுறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.